அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 24:19 வாசிக்கிறோம். இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாராம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு எனக்கு அந்த வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய ஆவியின் வரங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். லூக்கா 24:19 வாசிக்கிறோம். அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவராய் இருந்தாராம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் திரும்பவே இல்லை. அவருடைய வாக்கினாலே சொன்னதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தார். ஆகவே அவருடைய செய்தியிலும் வல்லமை காணப்பட்டது, அவருடைய வார்த்தையிலும் வல்லமை காணப்பட்டது. 100க்கு அதிபதி அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கண்டு ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே ஜீவனை வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையிலே வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கி எல்லா அழிவுகளுக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் நமது வல்லமையினாலே எழுப்புவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த போது தேவன் அவரை உயிரோடே எழுப்பினார். அதே வல்லமையினாலே அவர் நம்மையும் உயிரோடே எழுப்ப போகிறார். நாம் மரித்தவர்களை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு நாம பார்ப்போம் என்று சொல்லி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மரித்தாலும் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட வெளிப்படுவீர்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்தவர்கள் அவருடைய வல்லமையினாலே எழுந்திருக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. இயேசுவுக்குள்ளே மறைந்தவர்களை கொண்டு நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் நம்மோடு கூட இருந்தால் எத்தனை நன்மையா இருக்கும், எத்தனை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை உயிரோடு இயேசு கொண்டு வர போகிறார். அந்த வல்லமை தான் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினால் தான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மரணத்தை ஜெயித்த வல்லமை, சாவை முறியடித்த வல்லமை, பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்க, வியாதியிலே கஷ்டப்படும் பொழுது அவருடைய வல்லமை நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. டாக்டர்கள் முடியாது என்று சொல்லலாம், ஆனால் மருந்துகள் எவ்வளவு எடுத்துக் கூட குணமாக்காத வியாதியை கர்த்தர் சுகமாய் கொண்டிருக்கிறார். போன முறை அருமையான ஒரு சகோதரி கொடுத்து சாட்சி கொடுத்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர், ஆனா டாக்டரை மறித்து போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய வல்லமை 3 மாதத்திலே அவர்களை உயிரோடு எழுப்பினது. ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தந்து சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்கிறார். 8 வருடங்கள் டாக்டர்களால் முடியாத காரியத்தை, மருத்துவத்தால் முடியாத காரியத்தை இயேசு தம்முடைய வல்லமையினாலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நீங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமை உடையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க யாருக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் அவர்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை எழுப்பின வல்லமை நம்மையும் எழுப்பும். நம்முடைய மரித்து போன பாவத்தின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் பாருங்க, நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தோம். ஆனா கர்த்தர் அவருடைய வல்லமையினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர் வாழ்க்கையில் அந்த வல்லமையை கர்த்தர் விளங்க செய்தார். பேதுரு நடந்து போன போது அவருடைய நிழல் பட்டு சுகமாக்கினார். அதே வல்லமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர்களை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். நம்முடைய தேவனிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். பேதுருவின் நிழல் பட்டு சுகமானார்களானால் உங்களுக்குள்ளே எனக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தால் போதும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார்.
பவுலின் மூலமாக திரளான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பவுல் பயன்படுத்தின கர்ச்சீப்பிலிருந்து வல்லமை புறப்பட்டிருந்தது. பவுல் போட்டிருந்த அந்த உருமாலை சால்வியை போட்டபோது கர்த்தர் அந்த வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வல்லமை வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அநேகர் விடுதலையாக்க போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அநேகரை விடுதலையாக்க போகிறார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் அந்த வல்லமை புறப்பட்டு செல்லும். முடியாத காரியங்களை முடிய பண்ண போகிறார். இல்லாத காரியங்களை இருக்கிறதாய் மாற்ற போகிறார். மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். 2 Corinthians 4:7 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த வல்லமையை நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 Corinthians 4:7 வாசிப்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது இந்த வல்லமையை, இந்த மகத்துவத்தை நாங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஒரு மண்பாண்டம். ஆனால் இவ்வளவு பெரிய வல்லமை, இந்த பொக்கிஷத்தை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவேதான் மரியாதை சொன்னார், வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அது பயங்கரமாய் இருக்கும், அது வல்லமையாய் இருக்கும். மோசையை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனங்களிடத்திலும் செய்யாத காரியங்களை கர்த்தர் மோசையின் மூலமாக செய்தார். கடினப்பட்ட பார்வோனுடைய இருதயம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக மாறினது. கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். மோசையின் கொண்டு செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்தினார். யோர்தானை கர்த்தர் பின்னிட்டு போக செய்தார். நமக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில